ஒருத்தர் ஒரு வீட்டுக்கு போறார். அவருடைய வேலை என்னன்னா, அங்கங்க இருக்கிற மரத்தை வெட்டி அதை ஷேப் பண்ணி அதை பாலிஷ் பண்ணி கடைக்கு விற்கிற வேலையை செய்யறது தான் அவருடைய தொழில். உள்ள போன உடனே மாமரத்தினுடைய வாசனை அப்படி பச்சை பச்சைன்னு அடிக்குது. காலையில் 6 மணி ஒரு மரம் அப்படியே நெடுதுயர்ந்து ஒரு மாமரம் நின்றுட்டு இருக்கு. அப்புறம் போன உடனே அந்த அந்த மரத்தை அப்படி தட்டி பார்ப்பாங்க. அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிற போது உள்ள இருந்து டக்கு டக்குன்னு கோலை ஊனிக்கிட்டு ஒரு வயசான அம்மா வருது. ஒரு 80 வயசான பாட்டி வருது. அது வரும்போதே தெரியுது, அதுக்கு சுத்தமா பார்வை சரியா தெரியல. யாருப்பா மரத்தை தொட்டுது, யாரு அப்படின்னு கேட்டுக்கிட்டே வருது. உடனே அந்த பாட்டியினுடைய மகன் பக்கத்துலேயே இருக்காரு. அவரும் வந்துட்டார். அம்மா அம்மா நீ உள்ள போ, யாரோ வந்திருக்காங்க, நான் பேசிட்டு அனுப்புறேன், நீ உள்ள போம்மா. இல்லப்பா மரத்தை டொக்கு டொக்குன்னு தட்டுறாங்க. காலை வேளையில மரத்தை தட்டினா அதில் இருக்கிற எல்லாத்தையும் டிஸ்டர்ப் ஆகும், எல்லாம் தொந்தரவாகும், இலைய பறிச்சு உருவி கீழே போட்டுற போறாங்க, பார்த்து சொல்லுன்னு சொல்லிட்டு அந்த அம்மா உள்ள போகுது. அந்த மகன் வெளியில வராரு. இவர் கேட்குறாரு, என்னங்க இலைய பறிச்சிட போகுதுன்னு அம்மா சொல்லுது, நம்ம மரத்தையே வெட்டுற ஐடியால வந்திருக்கோம் இங்க அப்படின்றாரு. அந்த மகன் சொல்றாரு, அம்மாவுக்கு மாமரம்னா ரொம்ப பிடிக்குங்க. கல்யாணம் கட்டி இந்த வீட்டுக்கு வந்த போது இந்த மாஞ்செடி அதுதான் வச்சுதான் தினம் அது மூஞ்சில தான் எங்க அம்மா முழிக்கும். இந்த மரம்னா அதுக்கு ரொம்ப பிடிக்குங்க. அப்புறம் எதுக்கு விற்கிறீங்க? என்ன செய்யறது, எனக்கும் என் தம்பிக்கும் சண்டை. எந்த வீட்டில் இல்லை சொல்லுங்க, எனக்கும் என் தம்பிக்கும் சண்டை. வீடு விஷயமா பிரச்சனை பெருசாகிட்டே போகுது. சரி வித்துடலாம், வித்துட்டு ஆளுக்கு பாதி எடுக்கலான்னா இந்த பில்டிங்கை கட்டுற ஆளு மரத்தை வெட்டிட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டாரு. எப்போ வரட்டும் மரத்தை வெட்ட? நீங்கள் அடுத்த செவ்வாய்க்கிழமை வாங்கல அப்படின்றாரு. சொல்லும் போதே அந்த மகனுக்கே வருத்தம் தான். சரி வந்துடுறேன்னு இவர் போறாரு. அடுத்த செவ்வாய்க்கிழமை இவர் போறாரு, வெட்டலான்னு இவர் போறாரு. பார்த்தா அந்த வீட்டில் நிலைமை எதுவும் சரியில்லை. இவர் திரும்பிடுறாரு. அப்புறம் ஒரு மாதம் கழித்து திரும்ப போகிறாரு. போனால் அந்த மகன் வர்றாரு. என்னங்க என்ன விஷயம்? இந்த மகன் மொட்டை போட்டிருக்காரு, முடியல தலையில். என்ன ஆச்சு? போயிருச்சு, அத்தா போயிருச்சு. கடைசி நேரம் மட்டும் மரத்தை பற்றி தாங்க பேசிக்கிட்டு இருந்தது. மரத்தை பார்த்துக்கப்பா, யாராவது வந்து ஏதாவது செஞ்சிட போகிறாங்கப்பான்னு தான் சொல்லிட்டு இருக்கு. இவங்க 2 பேரும் அம்மாவை பற்றியும் மரத்தை பற்றியும் பேசுகிறாங்க. எவ்வளோ நேரம்? 1/2 மணி நேரம் பேசுகிறாங்க. பேசிட்டு இவர் சொல்கிறாரு, சரிங்க நான் வரேன். சரிங்க போயிட்டு வாங்க. அப்போதான் அவருக்கு நினைவு வருது, மரத்தை வெட்டுவதை பற்றி நானும் கேட்கவில்லை, அவரும் பேசவில்லை.